நைட்டு ஒரு 1:45 மணி அளவில் வீட்டுக்குள்ளே வந்து ஒரு திருடன் வந்து நுழைஞ்சிட்டு இருக்கான். எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு அது எங்கள் அம்மாவோட கழுத்தில் இருந்து முதல்ல செயின் அறுத்துருக்கிறான். செயின் அறுக்கும் பொழுது தான் எங்கள் அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, அந்த திருடனை வந்து கையில் பிடிச்சிருக்காங்க. திருடனை ஒரு கையில் பிடிச்சி செயின் ஒரு கையில் பிடிக்கும் போது அவன் என்ன பண்ணியிருக்கான், எங்கள் அம்மாவை தாக்கியிருக்கிறான். தாக்கும்பொழுது தான் அந்த சத்தம் கேட்டு நான் எழுந்தேங்க. இதெல்லாமே ஒரு ஃப்ளாஷ் ஆஃப் செகண்ட் நடந்துகிட்டே இருக்குங்க. அதுக்குள்ள அவர் என்ன பண்ண, என்னை தள்ளி விட்டுட்டு அந்த திருடன் வந்து நான் இருக்கிற ரூம்லேருந்து வெளியே வந்துட்டாங்க. வெளியே வரும்பொழுது தான் வந்து அந்த திருடன் வந்து என்னை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. சுதாரிச்சுக்கிட்டு வந்து நான் வந்து கொஞ்சம் தற்காப்புக்காக வந்து கொஞ்சம் ரூம்குள்ளே இருந்து கதவு சாத்துறேன். சாத்தும் பொழுது வரைக்கும் இருட்டாக இருந்தாங்க. என்னை விட கொஞ்சம் ஹைட்டாக இருப்பான், கொஞ்சம் கருப்பாக இருந்த மாதிரி மட்டும் உருவம் பார்த்தேன். மற்றபடி என்னால் பார்க்க முடியல வேறு எதுவும் என்னால். அது வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் தாய் மகனை வெட்டிவிட்டு கொள்ளை முயற்சியில் கொள்ளையர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் சிதம்பரம். வணக்கம், விவரங்கள் வழங்கலாம். வணக்கம். நிச்சயமாக வேலூர் மாவட்டம் குடியாத்தம் ரயில்வே நிலையம் அருகே உள்ள பார்வதிபுரம் கிராமத்தில் ஓய்வு பெற்ற தொல்லியல் துறை அலுவலர் மற்றும் அவரது மனைவி குடும்பத்துடன் வசித்து வருகின்றனர். வழக்கம் போல நேற்று இரவு குடும்பத்துடன் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த போது வீட்டிற்குள் நுழைந்த மர்ம நபர் விஜயகுமாரின் கழுத்தில் இருந்த தங்கச்சியை முயற்சி செய்துள்ளார். அப்போது காட்டிக்கொண்ட விஜயகுமார் மர்ம நபர் குறித்து கண்டுலிட்டார். உடனே அருகே உறங்கிக் கொண்டிருந்த மகன் இருந்து தனது தந்தை தடுமாறி கீழே வைக்கிறார் என்று நினைத்துக் கொண்டு அவரை பிடித்து நாற்காலில் அமர வைத்துள்ளார். அப்பொழுது கணேசனையும் அந்த மர்ம தள்ளிவிட்டு பின்னர் கணேசன் மற்றும் அவரது தாய் இருவரும் அந்த மர்ம நபரை பிடிக்க முயற்சி செய்த போது மர்ம நபர் மறைந்த கத்தியால் கையை வெட்டியுள்ளார். கூச்சலிட்டும் அருகில் இருக்கும் உறவினர்களுக்கு போன் மூலம் தொடர்பு கொண்டதை அறிந்த அந்த மர்ம நபர் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார். மேலும் அருகில் இருந்தவர்கள் விஜயகுமாரி மற்றும் அவரது மகன் கணேசன் மீட்டு குடியாத்தம் அரசு மருத்துவமனைக்காக சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் இந்த சம்பவம் குறித்து குடியாத்தம் போலீசார் வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி.